ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா இன்றைய எபிசோட்லேயும் அடுத்து வர எபிசோட்லேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம ஒன்றாவே பார்த்துடலாம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் குமரன் ஆனந்தியோட அப்பாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வாசப்படியில் இறக்கி விட்டதுக்கப்புறம் ஆனந்தியோட அப்பா குமரனை வீட்டுக்குள்ளார வந்துட்டு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ பார்த்தா ஆனந்தியோட அம்மா வந்துடுறாங்க, அண்ணி வந்துடுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தியோட அப்பா நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது ஆனந்தியோட அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் வாங்கி கீழே விழுந்துட்டேன், குமரன் தம்பி தான் காப்பாற்றி கூட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ குமரன் சம்பந்தமாக விசாரிக்கும் போது தறிப்பற்ற வச்சிருக்கிறதாகவும் அவங்க பூர்வீகம் இந்த வேலை தான் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அப்பா பேர் பெரியப்பா பேர்லாம் கேட்குறாங்க. அப்போ ராஜசேகர் அப்படிங்கிற பேரை சொல்கிறாங்க. கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஆனந்தியோட அப்பா சொல்கிறாங்க. ஏதோ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஸ்டோரி இருக்காட்டிருக்கு. அடுத்து அவரோட பேர் கேட்கும்போது பட்டுத்தறி தேவராஜன் அப்படின்னு சொல்லி அவரோட பேரும் சொல்கிறாரு. இப்போ குமரனோட நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா குமரனோட அப்பாவை காப்பாற்றினது ஆனந்தி, இப்போ ஆனந்தியோட அப்பாவை காப்பாற்றினது குமரன் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை ரொம்ப அழகாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குமரனோட தறிப்பற்றையில் அந்த போட்டி நடத்துகிறவங்க சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ண வந்திருக்காங்க. அது ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ அங்கே பார்த்தா குமரன், இன்பா, அதே நேரத்தில் கோட்டி, இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அவங்க ஒரு ஐடியா வச்சுருக்காங்களாட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆனந்தியோட அந்த தறிப்பற்றைக்கு வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணவங்க வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ ஆனந்தி கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதை பார்த்தோம் அப்படின்னா அவங்க குணவதி கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் பார்த்தா அந்த டைமிங்கும் சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேருமே உட்காந்து ரொம்ப அழகாக அந்த தறி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தறி வேலை சம்மந்தமாக தெரிஞ்சவங்க, அந்த இடத்த பார்த்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அப்படியே ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும் இந்த வேலை பார்க்குறதுக்கும் அதை செய்கிறதுக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அந்த டிசைனை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வாரமாக நிம்மதியாக இருந்தோம். மறுபடியும் வீராவை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீரா அப்படியே ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் பார்த்தோம்னா பேராசை பிடிச்ச மனோகருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நான் கோர்ட்டுக்கு போகிறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் எப்பயுமே உங்கள் பக்கம் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி மனோகர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்தி அப்படின்னு கேட்கும்போது ஆனந்தி இந்த மாதிரி ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக தெரியல, அந்த மாதிரி அந்த போட்டியில் கலந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஓஹோ அப்படியான்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் மைண்ட் வாய்ஸில் என்ன பேசுகிறாங்கன்னா, நான் இருக்கும்போது நீ போட்டியில் கலந்துட்டு ஜெயிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு. இப்போ நைட்டில் போர்வையை போத்திக்கிட்டு அந்த தறிப்பற்ற இருக்க இடத்துக்கு போய் வீரா வந்து எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுறாங்க. ஆனால் எல்லாம் சிசிடிவியில் தான் பதிவாயிடும்ல. அதை வந்து ஆனந்தியும் குணவதியும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுமே போலீஸ் சும்மா விடுவாங்களா? வாசகிங்கிற லேடிஸ் போலீஸ் வந்து அதாவது மகளிர் காவல் நிலையத்திலேருந்து ஃபோன் பண்ணி இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி வீராவை பிடிச்சி ஒரு மிரட்டி விடுறாங்க. அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ எப்படி பார்த்தாலும் ஆனந்திக்கும் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கத்து குமரனுக்கும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் யாருக்கு யார் விட்டு கொடுக்குறாங்க அல்லது 2 பேருமே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வருதா. இந்த போட்டியை வச்சு அதாவது நம்ம குமரனும் ஆனந்தியும் எப்படி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.